பேரருளே பரம்பொருளே உயர்ந்தவரே உன்னதரே நீர்தானே ஆண்டவர் நீர்தானே என் தேவன் நீர்தானே ஆண்டவர் நீர்தானே என் தேவன் பேரருளே பரம்பொருளே உயர்ந்தவரே உன்னதரே நீர்தானே ஆண்டவர் நீர்தானே என் தேவன் நீர்தானே ஆண்டவர் நீர்தானே என் தேவன். பேரருளும் பரம்பொருளும் உன்னதரும் உயர்ந்தவருமாயிருக்கிற என் நேச தகப்பனாகிய ஆண்டவரே, இதோ உம்முடைய கிருபையின் பாதத்திலே சரணடைந்து நின்று உம்முடைய பரிசுத்த நாமத்தையே மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய மகிமையான ஆற்றல் மிக்கதான ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த அற்புதமான ஆச்சரியமான வேளையிலே சந்திக்க அழைத்திருக்கிற ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையிலே உங்கள் தேவைகளையெல்லாம் அறிவதற்காக, உங்கள் வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையெல்லாம் செவி கொடுத்து கேட்பதற்காக ஆவலோடும் கரிசனையோடும் காத்து நிற்கிற கருணை தெய்வத்திடத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறேன். என் ஆண்டவரே, இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் உள்ள நேச தகப்பனாகிய கடவுளே, இரட்சகரே, இதோ உமது நேச ஜனங்கள். ஆண்டவரே, என் நேச பிள்ளைகள் என்று சொன்னீரப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உழண்டு கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையின் சூழலிலே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வேளையும் தத்தளித்து தடுமாறி புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கை நிலையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்புகளோடு, ஐயோ என் தேவைகளுக்கு, என் காரியங்களுக்கு, என் செயல்களுக்கு எல்லா காரியங்களும் முட்டுக்கட்டையாக இருக்கிறதே, தடைகளாக இருக்கிறதே, இடரல்களாக இருக்கிறதே, இதை என்னால் எப்படி செய்துவிட முடியும் என்று தடுமாறி நிற்கிறவுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, பெற்றோர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உறவுகளை இழந்து, நண்பர்களை இழந்து ஆண்டவரே பரிதபிக்கின்ற எத்தனை உள்ளங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்தில் யாரால் அவர்களுக்கு ஈடுகட்ட முடியும், தயவு காட்ட முடியும், அன்பு காட்ட முடியும்? ஆண்டவரே, தேவரீர் கிருபை செய்யும், தேவரீர் இரக்கமாயிரும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் சூழல்கள் பொல்லாத வழிகளிலே அழிவின் பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த அழிவின் பாதைகளை தடுத்து ஆட்கொண்டு உலகம் தர முடியாத சமாதானம் என் சமாதானமாய் இருக்கிறது என்று சொன்ன தேவரின் சமாதானம் எந்த உலகம் முழுவதும், உலக நாடுகள் முழுவதும் நிலவத்தேவன் கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த கிராஸ் டிவி சேனலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கிராஸ் டிவி சேனலை நடத்துகிற எனது அன்பு சகோதரர், அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இங்கே பணிபுரிகின்ற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ உமக்கான ஈவு என்று இந்த காரியத்தை இந்த இடத்திலே புதிதாக நடத்துகிற அன்பு சகோதரன் எடுத்து செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் உடலிலே, உள்ளத்திலே வலுவையும், திடனையும், தெம்பையும், உற்சாகத்தையும் புதிதாய் நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே, எண்ணற்ற ஆற்றல்களை, வலுவையும் அவர் உள்ளத்திலே, உடலிலே ஊட்டுவீராக. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் ஒவ்வொரு நொடி பொழுதும் திடம்பெற செய்வீராக. எடுத்தேறி செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உமக்கு உகந்ததாக, உமக்கு ஏற்றதாக, உமக்கு பிரியமானதாக உலகம் சென்றடைய அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடந்து எல்லா ஜனங்களும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாற, உமக்கு ஏற்றதொரு சாட்சியாய் எழும்ப என் தேவன் கிருபை செய்வீராக.
ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கிருபையினாலே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமீன். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அளவில்லாத அன்பு காட்டுகிற ஆண்டவரை விட்டுவிட்டு தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய பலன், தன்னுடைய ஆளுகை என்று அலைந்து திரிகின்ற மனிதர்கள், நாடுகளை ஆளுகின்றவர்கள் முதலாய் நாடுகளை காக்கின்ற காவலர்கள் வரையிலும் தங்கள் உள்ளத்தில் எண்ணுகிற பலனும் ஆற்றலும் திடனும் பொருளாதாரமும் பெரிது என்று, எதையும் சாதித்து விடலாம் என்று, எப்படியும் செய்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதன் முடிவிலே அவர்கள் காண்பது என்ன? அவர்கள் காண்பது என்ன? அழிவின் நிலை அல்லவா? ஆதரவற்று நிற்கின்ற நிலை அல்லவா? அநாதைகளாய் நிற்கின்ற நிலை அல்லவா? அநேக ஜீவன்களை அழித்து நிற்கின்ற நிலை அல்லவா? எண்ணி பாருங்களேன் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவரை நினைத்து பாருங்கள். எனவேதான் சங்கீத ஆசிரியர் அருமையாக சொல்லித் தருகிறார். சங்கீதம் 152 ஆண்டவர் தம் செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள், அவர்தம் எல்லையில்லா மகிமையை குறித்து நினைத்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை போற்றி ஆராதிங்கள் என்று. ஆண்டவருடைய செயல்கள் குறித்து அவரை போற்ற வேண்டும். ஆண்டவருடைய செய்தலுடைய செயல்களை நினைத்து நினைத்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அவர் நமக்காய் செய்து கொண்டிருக்கின்ற அளவில்லாத அன்பை நினைத்து, எல்லையில்லாத மகிமையை நினைத்து, மாட்சிமையை நினைத்து அவரை போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏன் ஆராதிக்க வேண்டும்? ஏன் அவரை துதிக்க வேண்டும்? ஏன் அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவரே ஒரே வார்த்தையினால் இந்த உலகை உண்டாக்கினார், ஒரே வார்த்தையினால் இந்த உலகை நிலை நிறுத்தினார் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. அவ்வாறு உண்டாக்கப்பட்ட பின்னரும் கூட ஒழுங்கற்றதாகவும் இருள் சூழ்ந்ததாகவும் இருந்ததா இந்த உலகம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய வேளையிலும் கூட தமது ஜீவ ஒளியினால் நிரப்பி இந்த உலகை ஆசீர்வதித்து வாழ்வை அருளி ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே. அத்தகைய சூழ்நிலையிலே விண்ணையும் பண்ணையும் படைத்த கடவுள், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் பூமிக்கடியில் கடலை உண்டாக்கின கடவுள், அனைத்திலும் உள்ள அனைத்தையும் 5 நாட்களாக படைத்தருளி அதன் நிறைவை கண்டு கண்டு மனம் மகிழ்ந்த தேவனாகி கர்த்தர் தாம் 5 நாட்களாக படைத்த படைப்புகள் அனைத்தையும் 6ஆம் நாளில் தானே தம்முடைய நேச படைப்பாகிய நிலத்தின் மண்ணை எடுத்து அதிலே உருவை உண்டாக்கி அதற்கு அவன் ஆசியிலே அந்த படைப்பிற்கு மனிதன் என்று அழைத்து அவன் ஆசியிலே தன்னுடைய ஜீவ ஆவியை ஊதி தமது உருவிலும் தமது சாயலிலும் படைத்தார் தேவன் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. அத்தகைய அழகின் படைப்பு தமது அழகு திருச்சாயலின்படி படைத்தார். 5 நாட்களாக படைக்கப்பட்ட படைப்புகளின் நிறைவு அனைத்தையும் 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட தமது நேச படைப்பு தமது அழகு திருச்சாயலின்படி படைக்கப்பட்ட படைப்பாகி மனிதனின் கீழ் அமைத்து கொடுத்து அவனிலே அழகுபடுத்தி அதன் மகிழ்வை கண்டு ரசித்தார் தேவன் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்கள், அத்தனை கொடைகளின் நிறைவினாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் எத்தகைய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த உன்னத தேவனுக்கு, உயிருள்ள கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற மகனாக, அவரை மகிமைப்படுத்துகின்ற மகனாக, மேன்மைப்படுத்துகின்ற மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய சங்கீதம் நமக்கு இப்படியா சொல்லித் தருகிறது. சங்கீதம் 105:1 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து அவரை போற்றுகின்ற வேளையிலே, அவரை மகிமைப்படுத்துகின்ற வேளையிலே நம்முடைய இருதயம் மெய்யான கடவுளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் தம் பெயரை சொல்லி சொல்லி வழிபட வேண்டும், அவர் மகிமை நாமத்தை சொல்லி வழிபட வேண்டும், மன்றாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம் செயல்களை இந்த உலக ஜனங்களெல்லாம் அறியும் பொருட்டு வெளிப்படுத்த வேண்டும் என்று வசனம் சொல்லி தருகிறது. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே,
அவருடைய நாமம் எவ்வளவு மகிமையானது, அவருடைய நாமம் எவ்வளவு போற்றுவதற்கும் துதிப்பதற்கும் உரியதாய் இருக்கிறது. நினைத்து பார்க்கின்ற வேளையிலே எவ்வளவு அற்புதங்களும் அதிசயங்களும் செய்வதாய் இருக்கிறது. ஒரு நாள் என்னுடைய வாழ்வில் சமீபத்தில் நடந்த ஒரு சூழ்நிலை கூட, பள்ளிக்கு என்னுடைய பேத்தியை அழைத்து கொண்டு டூவீலரிலே சென்று கொண்டிருந்த பொழுது, காலையிலே ஒரு சிறிய டேர்னிங்கை தாண்டி போகின்ற வேளையிலே எனக்கு எதிர்பட்டு வந்த ஒரு வேனானது எல்லோரும் நெருக்கி கொண்டு போகின்ற பாதையாகத்தான் இருக்கிறது. அதிலே நெருக்கி வந்த வேனானது மிக வேகமாக வந்து விட்டது. அந்த சிறிய டேர்னிங்கை தாண்டி செல்லுகிற வழியிலே மிக நெருங்கி மிக வேகமாக வந்து விட்டது. கண் மூடி முடிக்கின்ற வேளையிலே நான் போகின்ற வாகனம் மட்டுமல்ல, என் அருகிலே செல்பவர்களும் கூட சின்னாபின்னமாய் இருப்பார்கள். அவ்வளவு அதிவேகமாக அந்த வேனானது வந்தது, மிக அருகிலே வந்து விட்டது. அந்த வேளையிலே கண்களை மூடிவிட்டேன். இயேசுவே என்று கூவி அழைத்தேன். என் உள்ளம், உடல், என் இருதயத்தின் முழு நிறைவினாலே என் குரல் இயேசுவை நோக்கி எழுந்தது. என்ன ஆச்சரியம்! ஒரு நொடி பொழுதிலே கண் மூடி முழிப்பதற்கு முன்னாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கக்கூடிய அந்த இடத்துல அப்படியே பிடித்து நிறுத்தியதைப் போல அந்த வேனானது அப்படியே அருகிலே தேய்த்து கொண்டு செல்வது போல விலகி சென்றது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இயேசுவே என்று சொன்ன மாத்திரத்திலே என் தேவன் எவ்வளவு அற்புதமானவர்! அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் எவ்வளவு மேலானது பார்த்தீர்களா? இது மாத்திரமா? என்னுடைய வாழ்க்கையில் இதுபோல சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ காரியங்கள் என் ஆண்டவர் எனக்கு முன் என்று செய்த காரியங்கள், என்னோடு இருந்து செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதுபோல எத்தனையோ சகோதரர்கள் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவேதான் எசையா 42:8 தேவனாகிய கர்த்தர் தாமே சொல்லுகிறார், நானே கர்த்தர், நானே ஆண்டவர். ஆண்டவர் என்பது என்னுடைய பெயர். எப்படியாய் சொல்லுகிறார் என்று பாருங்கள். இருதயத்தை பிளந்து ஆணியால் அறைந்தது போல, நானே கர்த்தர், நானே ஆண்டவர். ஆண்டவர் என்பது எனது பெயர். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, எனது மாட்சியை பிறர்க்கோ என் புகழை சிலைகளுக்கோ கொடேன், விட்டு கொடேன் என்று சொல்லுகிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உலகத்தை படைத்த உன்னத கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தர், சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவர் அவர். சகல மனிதருக்கும் தமது ஆற்றலை அருளிய கர்த்தர் அவர். உலகளாவிய மனிதர்களுக்கு தாம் சீடர்களாக தெரிந்து கொண்டவர்களை மாத்திரமல்ல, அநேக புறஜாதியாரை கூட அழைத்து சீடர்களாக்கி, தமது நேச பிள்ளைகளாக்கி, தமது மகிமையின் நாமத்தை, மாட்சிமையின் நாமத்தை உலக ஜனங்கள் அறியும்படி தமது அற்புத ஆற்றலின் அடையாளங்களினால், ஆவியின் வல்லமைகளால் அவர்களை நிரப்பி தமது நாமத்தை மகிமைப்படுத்த, நற்செய்தியின் மகா கிருபையின் பேரருளை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து என்னும் தேவன்தாமே ஏற்படுத்தினார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவேதான் அவர் சொன்னார், என் மகிமையை வேறொருவனுக்கும் விட்டுக் கொடேன் என்று. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொன்னார். இன்றைய உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. படைத்த படைப்பாகிய பரிசுத்த தேவன் அவர்தான் படைத்தவர். படைத்த பரம்பொருளும் நித்தியத்திற்கும் தேவனும் கடவுளும் ஆகிய இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை அன்றி வேற எதுவும் மகிமைப்படுத்துவதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது என்று அவரே சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், என்னுடைய மகிமையை, என்னுடைய மாட்சிமையை, என்னுடைய புகழை
வேற எதுக்கும் வேற எவருக்கும் எந்த சிலைகளுக்கோ நான் விட்டுக்கொடேன், விக்கிரகங்களுக்கோ விட்டுக்கொடேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவரது புகழ் அவருக்கு மாத்திரம்தான், அவரது மாட்சி மிகுந்த மேன்மை அவரது நாமத்திற்கு மட்டும்தான், வேற எவருக்கும் இல்லை, வேற எவருக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இதிலே ஆண்டவரை அறியாத புற இனத்தார், புறஜாதியார், ஆண்டவரை அறியாத பிற மத சகோதர சகோதரிகள் கூட ஆண்டவரை அறிந்து கொண்ட மாத்திரத்திலே இயேசுவே 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 என்று ஒருமித்த இருதயத்தோடு அவரை நோக்கி நிற்கிறார்கள். எனவேதான் அவர்கள் அற்புதத்தை எளிதாய் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய நேச ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், ஆண்டவரை பாரம்பரியமாய் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளில் அநேக பேர் படைத்த பரம்பொருளாகிய பரிசுத்த தேவனை பின்னிறுத்திவிட்டு அவருடைய நாமத்தினாலே அவருடைய வல்லமையும் ஆற்றலையும் அதிசயங்களை கொடுத்து நற்செய்தி என்னும் தேவ பரம்பொருளை வெளிப்படுத்தும்படியுமாய் அனுப்பப்பட்ட அவரால் தெரிந்து கொண்டவர்களை, அவருடைய நேச படைப்புகளை முன்னிறுத்துவதும் அதை மகிமைப்படுத்துவதும் அதை மேலோங்கிருந்து புகழ் பாடுவதும் ஆண்டவர் அருவருக்கத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று அவர்களுடைய ஆற்றலால், அவர்களுடைய பலத்தால், அவர்களுடைய வல்லமையினால் அல்ல, தேவனுடைய வல்லமையினால், தேவனுடைய ஆளுகையினால், தேவனுடைய ஆற்றலின் வல்லமையினால் அவர்கள் செயல்படுகிறவர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் கொடுத்தருளிய ஆற்றல், அவர் கொடுத்தருளிய வல்லமை, தேவன் கொடுத்தருளிய அற்புத வலிமை, அதிலே அவர்கள் செயல்பட்டார்கள், அவருக்காக வாழ்ந்தார்கள், அவருக்காக விண்ணகத்தில் அவரோடு இருக்கிறார்கள் என்பதையும் மறந்து போகாதீர்கள். நீங்கள் துதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் மாட்சிப்படுத்துவதற்கும் மேலோங்கி நிறுத்தத்தக்க உரியதான நாமம் இயேசு என்னும் ஜீவனுள்ள நாமம். மறந்து போகாதிருங்கள். அவருடைய நாமம் அல்லாமல் இந்த உலகில் வேறு ஒரு நாமமும் உங்களுக்கு அருளப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவேதான் ஆண்டவர் சொன்னார் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6வது இறைவசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று. இந்த உலக வாழ்வின் வழிகளெல்லாம் வழிகள் அல்ல, இந்த உலக வாழ்வின் சரித்திர சாமர்த்தியங்கள் எல்லாம் பாதைகள் அல்ல. நான் ஒருவரே வழி, நான் ஒருவரே சத்தியத்தின் தேவனாயிருக்கிறேன், நான் ஒருவரே ஜீவிக்கிற கடவுள், ஜீவனை தருகிற கடவுள், உங்களை ஜீவபாதையில் வழி நடத்துகிற வல்லமை மிக்க தேவனாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தந்திருக்கிற ஜீவ வார்த்தை என்ன? யோவான் நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரம் 25ஆம் இறைவசனமாக, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், உயிர்த்தவரும் உயிருள்ளவரும் வாழ்வு தருகிறவருமாயிருக்கிற கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை விசுவசிக்கிறவர்களோ மரித்தால் அவர் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். உடல் மரித்து போகலாம், ஆனால் அவனுடைய ஜீவனோ என்னிடத்திலே தங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னோடு கூட வாழும் என்று சொல்லுகிறார். அவன் மரிப்பதில்லை, அவன் ஆன்மா என்னோடு கூட வாழ்கிறது என்று. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை இந்த உலகத்திலே வேறெவரும் சொன்னதுண்டோ? இதுவரையிலும் சொன்னவரும் இல்லை, இனிமேலும் சொல்ல போவதும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே இந்த ஜீவ வார்த்தைகளை இப்படியாய் சொன்னார். ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே கடவுள், அவர் ஒருவர் தாமே ஆண்டவர், அவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன். இப்படியா யாராவது தம்மோடு இருந்த சீடர்களோடாவது, தம்மோடு இருந்த நண்பர் சகாக்களோடாவது, தம்மோடு இருந்த நேச ஜனங்களோடாவது தன்னுடைய எதிர்கால வாழ்வின் நிகழ்வு, தன்னுடைய வாழ்வு இந்த உலகிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிலை குறித்து, இந்த உலக வாழ்வின் நிலை குறித்து எவரேனும்
பின் நடக்க இருக்கிற வாழ்வின் சூழலை குறித்து எவரிடத்திலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நான் மூப்பர்களோடும் தலைமை குருக்களோடும் மறைநூல் அறிஞர்களோடும் என்னை ஒப்புவிக்கப் போகிறேன். அவர்களால் நான் பல்வேறு விதமான துன்பங்களை அடைவேன். அவர்களோ எனக்கு மரண தண்டனை விதிப்பார்கள், என்னை ஏளனம் செய்வார்கள், என் செவியில் அறைவார்கள், கன்னத்தில் காரி மீளுவார்கள், என்னை சாட்டையால் அடிப்பார்கள், என்னை அவர்கள் சிலுவையில் அறைத்து கொள்வார்கள். நானோ 3ஆம் நாளிலே உயிர் தெழுவேன். இத்தகைய அளவிற்கு என்னை நான் அவர்களிடத்திலே கையளிப்பேன், ஒப்பு கொடுப்பேன் என்று எவரேனும் இந்த உலகத்திலே இதுவரையிலும் சொன்னதுண்டோ? ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதே வார்த்தைகளை தம்முடைய நேச சீடர்களோடு இருக்கும் பொழுது 1 முறை 2 முறை அல்ல, 3 முறை அருமையாக தெளிவுபடுத்தி சொன்னார். மத்தேயு நற்செய்தியிலே 16, 17, 20 அதிகாரங்களிலும், மார்க்கு நற்செய்தியிலே 8, 9, 10 அதிகாரங்களிலும், லூக்கா நற்செய்தியிலே 9, 9, 18 அதிகாரங்களிலும் மிக தெளிவாக, மிக தெளிவாக தமக்கு நிகழ இருக்கிற, தாம் ஒப்பு கொடுக்க இருக்கிற, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற இருக்கிற அந்த ஜீவ வழிபாடுகளை வெளிப்படையாக சொல்லி அருளினார். ஆனால் ஆண்டவரோடு இருந்த சீடர்களோ ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பெரிதளவாக அவர்கள் இருதயத்தில் எடுத்துக்கொண்டதாக, அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள் என்றுதான் ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் பேதுரு மாத்திரம் ஆண்டவரை தனியே அழைத்து, ஆண்டவரே, உமக்கு இது நிகழக்கூடாது, உமக்கு இது வேண்டாம் என்று ஆண்டவரை மறுத்து பேசியதாக சொன்னார் என்று வசனம் சொல்லுகிறது. உடனே ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? என் கண் முன் நில்லாதே சாத்தானே என்று சொன்னார். ஏன், எதற்காக சொன்னார்? நீ எனக்கு தடையாக இருக்கிறாய். எதற்கு தடையாக? என் ஆண்டவருடைய சித்தத்தை, என் தந்தையுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன். நீயோ இந்த உலக காரியங்களின் பொருட்டு, இந்த உலக வாழ்வின் பொருட்டு என்னை தடை செய்கிறாயே என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றளவிலும் கூட நம்முடைய வாழ்க்கையை சற்று முன்னெடுத்து பாருங்கள். ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை. எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ வேண்டுதல்களை, எத்தனையோ மன்றாட்டுக்களை நாம் ஆண்டவரிடத்தை சொல்லி குவித்து கொண்டே இருக்கின்றோம். அதுதான் நம்முடைய பழக்கமாக, வழக்கமாக, வேண்டுதலாக இருக்கிறது. ஆனால் அதை ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை. என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கிறான், அந்த உரிமையை நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று தான் சொல்லுகிறார். ஆனாலும் கூட உங்கள் வேண்டுதல்களை, மன்றாட்டுக்களை அனைத்தையும் தந்தருளும் ஆண்டவரே, தந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்களே தவிர, உங்கள் வேண்டுதல்களை, மன்றாட்டுக்களை எழுப்புகின்ற மாத்திரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையின் பாடுகளுக்கு முன்னதாக கெத்செமனே தோட்டத்திலே இரத்த வியர்வை வியர்த்து தன்னுடைய உடல் பலவீனங்களால் நிறைந்து வழிகின்ற வேளையிலும், தன்னுடைய உடல் சாவுக்கு ஏதுவான நிலையிலே தள்ளப்பட்டு நிற்கிறது என்று பரிதவித்து நிற்கின்ற மனித சூழ்நிலையிலும் இயேசு சொன்ன வார்த்தை என்ன? தந்தையே, இந்த துன்பக்கலம், இந்த கடினமான பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், என்னை விட்டு நீங்கட்டும். ஆனாலும் கூட என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம் அல்ல, உமது சித்தத்தின்படி, உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று தந்தையாம் கடவுளிடத்திலே அவருடைய சித்தத்திற்கு தன்னுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அடிபணிந்து நிற்கிறாரே. நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுகொள்ளும் பொழுதும் கூட ஆண்டவர் விரும்புவதும் இதைத்தான். உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவானாலும் ஆண்டவரே எனக்கு தந்துவிட்டார் என்ற முழு நிறைவோடு, முழு விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுத்து வையுங்கள். அதே வேளையிலே உங்கள் இறுதியின் வார்த்தை மன்றாட்டானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே, என் தேவைகளை எல்லாம்,
என் தேவைகளெல்லாம் உம்மிடத்திலே சொல்லிவிட்டேன். உங்கள் தேவைகள் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனாலும் கூட என் பிள்ளை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் தேவைகளை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொன்ன மாத்திரத்திலே நிறைவின் ஜெபமாக மன்றாட்டார். நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? ஆண்டவரே, நான் சொன்ன காரியங்களின்படியே நடக்க வேண்டும், என்னுடைய விருப்பம் அல்ல. இதில் எது உமக்கு சித்தமோ ஆண்டவரே, இதில் எது நல்லதென தேவரீர் காண்கிறீரோ அதை எனக்கு நீர் செய்யும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய திருவிழத்திற்கு, ஆண்டவருடைய சித்தத்திற்கு, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வேண்டுதல்களை மன்றாட்டுகளை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த காரியம் நடந்து ஏற வேண்டிய, நிறைவு பெற வேண்டிய நேரம் இல்லை என்று சொன்னாலும் கூட என் தேவன் கருணையுள்ளவர், இரக்கம் உள்ளவர், மகா கனிவுடைய தேவன் அல்லவாவர். என் பிள்ளை, என் பிள்ளை, என் மகள், என் மகன் என்னிடத்திலே, ஆண்டவரே உமது விருப்பம், தகப்பனே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு தாரும் என்று என்னிடத்தில் அல்லவா பொறுப்பை ஒப்படைத்து விட்டான் என்று தேவனாகிய கர்த்தர் தாமே மனமிறங்கி அருள் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய செயல். ஆனால் இதை இந்த உலகத்திலே மனிதர்கள் அறிந்தும் அறியாதவர்களாக, உணர்ந்து உணராதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் தம்முடைய பாடுகள் நிலையை 3 முறை சீடர்களை 12 அழைத்து அழைத்து தான் சொன்னார். ஆனால் அதை அவர்கள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. இன்றும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே ஒரு பொருட்டாக எண்ணாமல், எசையா தீர்க்கதரிசி சொன்னதைப் போல மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதைப் போல மக்கள் காதால் கேட்டும் கருத்தில் கொள்ளாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்களால் கண்டு கூட உணராதவர்களாக, அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவேதான் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் கூட ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு அது? ஆண்டவரை அடக்கம் செய்த கல்லறைக்குள் 3ஆம் நாள் நடந்த ஒரு நிகழ்வு அது. மார்க்கு நற்செய்தி 16:1 சொல்லப்படுகிறது. வாரத்தின் முதல் நாள், ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். அன்றைய நாளிலே மகதலா மரியா, யோசேப்பின் தாய் மரியா, சலோமி என்ற 3 சகோதரிகளும் கல்லறைக்கு செல்லுகிறார்கள். தாம் சேகரித்து வைத்திருக்கிற அந்த நறுமண பொருட்களை ஆண்டவருடைய உடலிலே தடவி வர வேண்டும் என்று. அங்கே சென்ற மாத்திரத்திலே கல்லறை வாசலை நாம் எப்படி திறக்க முடியும் என்று அவர்களாக பேசிக்கொண்டு செல்லுகின்ற வேளையிலே கல் திறக்கப்பட்டிருக்கிறது. கல்லறையில் மூடப்பட்ட பெரிய கல் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆச்சரியம். அங்கே உற்று பார்க்கிறார்கள், ஒன்றுமில்லை, ஆண்டவரை காணவில்லை. திகைத்து நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் அங்கே வெண்ணிடை ஆளையறிந்த 2 தூதர்கள் வெளிப்பட்டு சொன்ன வார்த்தை, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 5வது வசனமாக. ஆவியின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உயிரோடு இருக்கிறவரை கல்லறையில் தேடுவது ஏன் என்ற வார்த்தை அங்கு முன்வைக்கப்படுகிறது. மீண்டுமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா 24:6-7 வசனங்களிலே, இங்கு அவர் இல்லை, கலிலேயாவில் இருக்கும் பொழுதே அவர் உங்களுக்கு சொன்னார் அல்லவா, பாவிகளிடத்திலே என்னை கையளிக்கப் போகிறேன், ஆனால் 3ஆம் நாளிலே உயிர்த்து எழுவேன் என்று அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்று அவர் சொன்ன மாத்திரத்திலே அப்பொழுதுதான் இவர்களுடைய சிந்தனைக்கு, அறிவுக்கு எட்டியது. நாமும் அநேக காரியங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அறியாதவர்களாகவும், உணராதவர்களாகவும், ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும், உறுதியாக மனதில் பதித்து கொள்ளாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தான் ஆண்டவருடைய கொடைகளை, அநேக அற்புதங்களை நாம் பெற முடியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், படைத்தேன்,
படைப்பின் படைப்புகள் அனைத்தையும் தந்தருளினேன் உனக்காக. உனக்காக நீயோ பசியாயிருந்து துவண்டு கொண்டிருப்பதைக் கண்டு மன்னாவை விண்ணகத்திலிருந்து மழையென பொழிந்து போசித்தருளினேனே உனக்காக. உனக்காக வனாந்தரத்திலே நீ தாகமாயிருந்து துவள்வதைக் கண்டு பாறை நின்று நீர்ப்பிழம்புகள் பேத்தெழுந்து ஓடும்படியுமாய், தெரித்து வெளியே பாய்ந்து ஓடி வரும்படியுமாய் உன் தாகத்தை தணித்தேனே உனக்காக. உனக்காக என் ஜீவனுள்ள வார்த்தைகளை நீ அறியாது வாழ்ந்த பொழுதிலும் கூட உன்னை வாழ வைக்க வேண்டும் என்றுமே என்று என் படைப்புகளில் ஒன்றாகிய என் உருவை என் சாயலை தாங்கிய மண்ணை போன்ற மனிதனைப் போல இந்த உலகத்திலே நானும் மனிதனாய் பிறந்தேனே உனக்காக. உனக்காக பாவம் ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிலும் உன்னோடு உனக்காக உன்னோடே கூட வாழ்ந்தேனே உன்னை வாழ வைப்பதற்காக. உனக்காக. உனக்காக மகனே மகளே. அதையும் கடந்து நீ பாவத்திலே மூழ்கி பாவச்சேற்றிலே அழிந்து எழுந்து விட முடியாமல் எங்கே அழிந்து விடுவாயோ? என் தந்தைக்கு நான் கொடுத்த வாக்கு, என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டவர்கள் ஒருவரேனும் இழந்து விடாதபடி உம்மிடத்திலே நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கினை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, என் தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக என்னையே இந்த உலகத்திலே உன்னிடத்திலே உன்னை போன்ற கயவர்கள் இடத்திலே பலியாக பரிகாரியாக கழுவாயாக ஒப்புக் கொடுத்தேனே உனக்காக. உனக்காக. உனக்காக மகனே மகளே. உனக்காக. இதை நீ என்று உணரப்போகிறாய். இதை நீ என்று உணரப்போகிறாய். யோவான் திருவெளிப்பாடு 1:18 சொல்லுகிறது, மகனே மகளே, நான் மரித்தேன் உயிர்த்தேன், ஆனால் சதா காலமும் ஜீவனுள்ள தேவனாய் உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தராய் இருக்கிறேன். சதா காலமும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நான் உயிர்த்து விட்டேன் மகனே மகளே. நான் உயிர்த்து விட்டேன். என் தந்தையின் திருவுளம் நிறைவேறிவிட்டது. நீயோ எனக்காக உன் கொடிய பாதையிலிருந்து, உன் கொடூர பாவத்திலிருந்து எப்பொழுது உயிர் தெழப் போகிறாய்? உன் அக்கிரம பாதையிலிருந்து எப்பொழுது உயிர் தெழப் போகிறாய்? உன் அறியாத வாழ்விலிருந்து எப்பொழுது உயிர் தெழப் போகிறாய்? நான் சிந்திய இரத்தம் உனக்காக என்பதை நீ எப்பொழுது நினைத்து உன் மனதை, உன் இருதயத்தை, உன் கடினமான உள்ளத்தை எப்பொழுது மாற்றப் போகிறாய்? எப்பொழுது மாற்றப் போகிறாய்? மனம் திரும்பு. மனம் திரும்பு மகனே மகளே. இதோ என் தந்தையின் ராஜ்யம் உனக்காக திறந்திருக்கிறது. என் தந்தையின் ராஜ்யம் உனக்காக அல்லும் பகலுமாக திறந்திருக்கிறது. என் மகனே என் மகளே, நீ எப்பொழுது வருவாய், நீ எப்பொழுது வருவாய் என்று திறந்திருக்கிறது. வா மகனே மகளே, என்னோடு வா மகனே மகளே. என் தந்தைக்கு கொடுத்த என்னுடைய வாக்கின் திருவுளத்தை நிறைவேற்ற என்னோடு வருவாயா? என்னோடு வருவாயா? என்னுடைய பரிசுத்தத்தை நீ அலங்கரித்துக் கொள்வாயா? என்னுடைய பரிசுத்த வாழ்வில் வழிநடக்க நீ தகுதியை பெற்றுக்கொள்வாயா? ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு உமது பரிசுத்தத்தின் பாதையை அறிய செய்யும் ஆண்டவரே. உமது பரிசுத்தத்தின் பாதை உம்முடைய பிள்ளைகள் அறியட்டும் ஆண்டவரே. உம்மை அறியும் பொழுது, அவர்கள் உம்மை உணரும் பொழுது, உம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தானே ஆண்டவரே அவர்கள் உம்மை பற்றி கொள்வார்கள். அன்று நீர் 3 முறை உம்முடைய சீடர்களிடத்திலே, தகப்பனே, உமது பாடுகளின் நிறைவை, உமது பாடுகளின் நிகழ்வை முன்கூட்டியே நீர் அறிவித்த பொழுதிலும் கூட அவர்கள் அறியாமலும் உணராமலும் உள்ளத்தால் புரிந்து கொள்ள முடியாமலும் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படாமலும் இருந்ததாகத்தானே ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. இவருடைய கண்களை திறந்திரளும் ஆண்டவரே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பு நேச தகப்பனாகிய ஆண்டவரே, எங்களை அளவில்லாமல் நேசித்தவரே, எங்களை படைத்தது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உமது அழகு சாயலை, உமது அழகு ரூபத்தை எங்களுக்கு தந்தவரே,
இந்த உலகத்திலே எல்லா கொடைகளின் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே இந்த உலக மனிதர்களுக்கென்றே நீர் கொடுத்து அருளியவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவரீர் கொடுத்தருளிய இந்த உலக வாழ்வின் கொடைகளை மனிதனோ தமக்கு என்று நல்ல வழிகளை, மேன்மையான வழிகளை, பரிசுத்தமான வழிகளை, தேவனுக்கு உகந்ததான உமது வழிகளை பற்றி கொள்ளாமல் இந்த உலக வாழ்வில் எல்லாம் எனதாக இருக்கிறது, எனக்குத்தான், என்னுடையதுதான், எனக்காகத்தான் என்று தன்னை மாத்திரமே முன்வைத்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே ஆண்டவரே. இதோ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சூழலையும் கூட பாருந்தகப்பனே. தேவரீர் படைத்த உலகம், தேவரீர் படைத்த உலகம் ஆண்டவரே. ஆனால் இந்த உலகத்திலே பல்வேறு வகையை பிரிக்கப்பட்டிருக்கிற நாடுகளை பாரும் ஆண்டவரே. நாடுகளை ஆளுகின்ற தலைவர்களுடைய இருதயத்திலே, அவர்கள் உள்ளத்திலே நல்ல ஞானம் இல்லாதவர்களாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், வாய்ப்புகள் எல்லாம் நல்லதை செய்வதற்காக, மக்களுக்கு நன்மையை செய்வதற்காக என்பதை விட்டு தனக்காக, தன்னுடைய செயலுக்காக, தன்னுடைய அக்கிரமத்தை வெளிநாட்ட வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பலன் பெரிது என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக பொருளாதாரங்கள், செல்வங்கள் எல்லாம் எனக்கு உகந்தது, எனக்கு ஏற்றது, எனக்கு 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 என்று அண்டை நாடுகளை சோதித்து பார்க்கலாம். உள்ளத்தில் இருக்கிற மமதை அல்லவா, தன்னிடம் இருக்கின்ற பொருள் செருக்கு அல்லவா, அறியாத தன்னுடைய அவலநிலை அல்லவா, தேவையற்ற போர் முழக்கங்கள், தேவையற்ற போர் சம்பவங்கள், எவ்வளவு அழிவுகள் ஆண்டவரே, எவ்வளவு அழிவுகள் ஆண்டவரே, எத்தனை உயிர் சேதாரங்கள் ஆண்டவரே. இறுதி நிலை என்ன? மானக்கேடுகள், வெட்கக்கேடுகள், உயிரிழப்புகள், பொருள் இழப்புகள், நாடே உருக்குலைந்த நிலை. தகப்பனே, இவருடைய மனநிலைகளை மாற்றும். தேவரீர் படைத்த உலகம், உம்முடைய வார்த்தையின்படி இந்த உலகம் தர முடியாத சமாதானம் என் சமாதானமாய் இருக்கிறது, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி அருளியவாறு எங்களுக்கு கொடுத்த அந்த சமாதானம் இந்த உலகம் முழுவதும் நிரம்புவதாக சுவாமி. உலக நாடுகளை ஆளுகின்ற தலைவர்கள், பொறுப்புகளில் இருக்கிறவர்கள், நாடுகளை காக்கின்ற காவலர்கள் வரையிலும் அவருடைய உள்ளங்களிலே, இருதயங்களிலே உம்முடைய தெய்வீக சமாதானம் நிலை கொள்வதாக. ஒவ்வொரு மாநிலங்களாக, மாவட்டங்களாக, ஊர்களாக, ஒவ்வொரு குடும்பங்களாக, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் உம்முடைய தெய்வீக சமாதானம் நிலையாய் குடிகொள்ளட்டும் ஆண்டவரே. பாவம், துன்பம், துயரம், அக்கிரமம், அநியாயம் அனைத்தும் ஒழிந்து என் தேவனுடைய கிருபையின் சமாதானம் நிலை கொண்டு உலகம் அனைத்திலும் மேலானதான உம்முடைய தெய்வீக அன்பு அங்கே நிலை கொள்ள என் தேவன் கிருபை செய்து அருள்வீராக. என் ஆண்டவரே, நீர் அப்படியாய் ஆளுகை செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் அனைத்திலும் உம்முடைய அன்பும் அருளும் சமாதானமும் நிலையாய் குடிகொண்டிருக்க என் தேவன் கிருபை செய்வதற்காக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உயிர்த்தேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை, மரித்து உயிர்த்த உம்முடைய வார்த்தை, சதா காலமும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை, உலக அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள், தோஷங்களிலே உழண்டு கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே உதித்தெழவும், அக்கினியான உம்முடைய வார்த்தை அவருடைய இருதயங்களை சுட்டரிக்கவும், எந்த வாளினும் கூர்மையானதான உம்முடைய வார்த்தையுடைய இருதயங்களை பிளந்து ஊடுருவி செல்லவும், உம்முடைய அற்புத கிருபையுள்ள ஆளுகை செய்யக்கூடிய ஜீவ வார்த்தை அதிலே நிலைப்படுத்தப்படவும், எல்லா ஜனங்களுடைய இருதயங்களும் உமக்கு உகந்ததாய் மனமாற்றம் அடைந்து தேவன் ஒருவரே கடவுள், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே உயிருள்ள தெய்வம் என்று உலகறிய அறிக்கையிட்டு நிற்கவும், சமாதானத்தின் முழக்கம் உலகெங்கும் மகிமை அடைந்து தேவனின் நாமம் மாத்திரமே மகிமைப்படவும் என் ஆண்டவராகிய கடவுள் கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. நீர் அப்படியே கிருபை செய்து ஆட்கொள்வதற்காக என் தகப்பனாகிய உம்முடைய கிருபையின் கரத்திலே என் இருதயத்தின் முழு நிறைவின் நன்றியை ஒப்பு கொடுக்கிறேன். என் நேசமுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆண்டவரே, ஆமீன் தகப்பனே, ஆமீன் இரட்சகரே, ஆமீன்.